நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு விஷப்பாம்போ இல்லை விஷப்பூச்சியோ வந்துட்டால் நம்ம கைகட்டி வேடிக்கை பார்த்துக்கலாம் இருக்கிறது இல்லை. அதுவும் ஒரு உயிர் தானே, இருந்துட்டு போகணுன்றது கிடையாது. அடித்து அதை காலி பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை நம்ம ஆரம்பிப்போம். அதே மாதிரி ஒரு விவசாயி நல்லா பச்சை பசேல்னு வந்திருக்கும், களையும் பச்சை பசேல்னு தான் இருக்கும். ஆனால் அவருக்கு தெரியும் எது களைன்னு எதுன்னு தெரியும். அப்போ என்ன செய்வார்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை வாங்கி தெளிச்சு விட்டுருவார். இல்லாட்டினா அப்படியே விட்டுட்டோம்னா அதுவும் ஒரு உயிர் தானே, அதுவும் பச்சையாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டாருன்னா கடைசியாக அவர் அறுவடை செய்யும்போது ஒன்றும் இருக்காதுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் பூச்சிக்கொல்லி வாங்கி தெளித்து விட்டு அதை சரி பண்ணிடுவார். இந்த மாதிரி தான் சமுதாயத்துலேயும் கலைகள், இந்த மாதிரி கலைகள்லாம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு குடும்பத்துலேயும் தெரியும் தன்னோட பிள்ளை கெட்டவன் இல்லை கேடு கெட்டவன் அப்படின்னு தெரியும். கெட்டவன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை பண்ணுறது இன்னொரு தவறுகள். ஆனால் அதையே தொழிலாக திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு தான் தோன்றித்தனமாக இருந்தால் அவன் கேடு கட்டவன். இந்த எப்படி இந்த கலைகளை எடுக்கிறோமோ அது மாதிரி ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிட்டா அந்த கலை மாதிரி எடுத்தால் அந்த சமுதாயங்கிற இந்த விவசாயம் விவசாயத்தில் சமுதாயம் நல்லா இருக்கும், விவசாயம் செழிப்பாக இருக்கும். அதை விட்டு எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டே குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. திடீர்னு அங்கங்கே உருவாகிற அந்த கலைகள்லாம் கவர்மெண்ட்டை கவனிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. மாறா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தெரியும் தன்னோட குடும்பத்தில் தன்னோட பிள்ளை எப்படிப்பட்டவன் நல்லவனாக கட்டினவனு தெரியும். அதனால் நம்ம களை எடுக்க ஆரம்பிக்கணும், நம்ம குடும்பத்திலேருந்தே ஆரம்பிக்கணும். சும்மா பத்திரிக்கை படிக்கிறது, டிவி நியூஸை பார்த்துட்டு விவாதம் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம குடும்பத்துலேயும் நமக்கு தெரியும் எவ்வளோ நல்ல கெட்டவ இருக்கணும். அதனால் நம்ம அந்த சமுதாயத்துக்கு நன்மை செய்கிறோம்னா முதல்ல இந்த நாடு என்ன உனக்கு செஞ்சதை விட நீங்கள் என்ன இந்த நாட்டுக்கு செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது இதெல்லாம் கலை தான். இந்த கலை களை எடுக்கிறதுனால அது ஒன்றும் பெரிய பிழை கிடையாது.